ஹாய் கைஸ், வெல்கம் டு ATsamayal. ATsamayal இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கு ஒரு சிறந்த சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது குறைஞ்ச நேரத்தில் சுவையாக எப்படி செய்ய போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய் 1, பட்டை சிறிது, சோம்பு 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்தரலாம். இது ஆறுனோன்னு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திடலாம். நல்லா பொரிஞ்சு வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திடலாம். இப்போ பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்தி நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன், நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகம் சேர்த்திடலாம். காலிஃப்ளவர் நான் சுடுதண்ணியில் உப்பு போட்டு மஞ்சத்தூள் சேர்த்தி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம சேர்த்திடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நான் பேன் மூடி வச்சிட்றேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்ச பவுட்ரை இப்போ இதோட சேர்த்தலாம். நல்லா சேர்த்தி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்துருச்சு. வாசம் நல்லா கமகமன்னு வருது. காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கெல்லாம் ஒரு சிறந்த காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு. மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.